மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் திறந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி மக்களை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எங்களை வரவேற்று எங்களுக்கு அவங்களுடைய தேவையான திட்டங்களை எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்முடைய மாவட்டத்தோட கலெக்டரை சந்தித்து அவங்கள்ட்ட வந்து நம்முடைய தொகுதியை பற்றி கேட்டு விசாரிச்சிருக்கோம். அதே மாதிரி கார்ப்பரேஷன் கமிஷனர் மற்றும் அவங்களுடைய சிஇ அவங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்த்து அது சம்மந்தப்பட்ட தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் சம்மந்தமாக பேசியிருக்கோம். இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக எடுத்திருக்கோம். அதே மாதிரி சட்டம் ஒழுங்குக்காக கமிஷனரை போய் நேரில் போய் பார்த்து அவங்கள்ட்டையும் எங்களோட தொகுதிக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து போயிருக்கோம். அவங்களும் ஃபுல் ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் பண்ணி பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. தொகுதியில் இருக்கிற அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் நம்முடைய முன்மாதிரி விஷயங்களை நாங்கள் எடுத்து நம்முடைய மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் சிறப்பாக செயல்படணுங்கிற எல்லா முன் முயற்சியையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேஜராக இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை கழிவு நீரும் அதே மாதிரி இந்த அசுத்தமாக இருந்து அதே மாதிரி இப்போ தண்ணி வந்து நல்ல தண்ணியில் வந்து குடிநீரில் வந்து சாக்கடை கலந்து வர்றது ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது சம்மந்தப்பட்டதை விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி செய்து மக்களுக்கான அடிப்படை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நாங்கள் அனைத்து கட்ட நடவடிக்கைகளும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் மதுரை தெற்கு தொகுதி சார்பாகவும் உங்களுடைய நிர்வாகிகளோடு இணைந்து நாங்கள் பணியாற்றிட்டோம். ஒரு திமுகவும் அதிமுகவும் மாற்றம் வந்து இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பான முறையில் எங்களுடைய முதல் மாநாட்டிலே வந்து எங்களுடைய வெற்றி தலைவர் தற்போதைய சிஎம் வந்து சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக வந்து 2026 வந்து வரலாறு திரும்பும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்தது வந்து எங்களுடைய தலைவர் புரட்சி தளபதி விஜய் அவர்கள். அது அன்றையே முடிவு செய்யப்பட்டது தான். நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய பிரச்சாரங்களையும் நாங்கள் சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொன்னதை மக்கள் அங்கீகரித்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழியை வந்து அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேர்தல் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு வரவேற்பு எந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எங்களை வந்து அபரிமிதமாக வெல்கம் பண்ணாங்க. தாய்மார்கள், பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேட்பாளரை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா எங்களுடைய தலைவர் தளபதி விஜயின் முகமாக தான் எங்களெல்லாம் பார்த்தாங்க. நாங்கள் எங்களுக்காக ஓட்டு வாங்கலை, எங்களுடைய தளபதி முகத்திற்காக விழுந்த ஓட்டுகள் தான் அத்தனையுமே. விசில் சின்னமும் எங்களுடைய தளபதி விஜய்க்காக விழுந்த ஓட்டுகள் இன்னைக்கு பெருவாரியான வாக்குகள் வாங்கி மதுரையில் வந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் தெற்கு தொகுதி மக்கள் எங்களை வந்து வெற்றியடைய வச்சுருக்காங்க. இந்த தருணத்தில் எங்களுடைய தெற்கு தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி தளபதி சிஎம் ஆக்குன எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து என் கூட சேர்ந்து பயணித்த எங்களுடைய கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து நன்றி பாராட்டுறேன். ஏன்னா எந்த ஒரு கைமாறும் எதிர்பார்க்காமல் அவங்க எங்களோட சேர்ந்து லட்சிய பயணத்தை எடுத்தாங்க. இன்றைக்கி மக்கள் மாபெரும் வெற்றியை பார்த்துருக்காங்க.